அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மாதங்களை விடவும் அதை சிறப்பாக்கி வச்சுக்கிறான். அதற்குரிய காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா பக்ராவுடைய வசனம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதன் லின்னாஸ். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கி வைச்சான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை எவ்வளோ கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நீண்ட ஹதீஸில் சொன்னாங்க, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டுவிடும், நரகத்தினுடைய எல்லா வாயில்களும் மூடப்பட்டுவிடும் என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபீஹி லைலத்துன், அதிலே ஒரு இரவு இருக்கின்றது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. இவ்வளோ இரவுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இந்த சிறப்பை கொடுத்தான்? குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுன்றதுனால் அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்தான். சூரத்து ஷுஆராவுடைய வசனம், வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன். இந்த பரிசுத்தமான குர்ஆனிக்குதே, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு தான் இந்த குர்ஆன் சொல்றது. இந்த குர்ஆனை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்தவர் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது எல்லார்ட்டையும் அந்த பொறுப்பை கொடுக்கல. மலக்குமார்களுடைய தலைவர் ரூஹுல் அமீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷுஆரால, நஸல பிஹி ரூஹுல் அமீன். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அதை கொண்டு வந்தவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாருக்கு கொடுக்கப்படுது? அது கொடுக்கப்படுறது ஹஸ்ரத் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். ஒவ்வொரு முஸ்லீமுடைய கனவும் மக்காவுடைய மதீனாவுடைய மண் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் மிதிக்க வேண்டும், அந்த மண்ணுக்கு காலடி வைக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கனவும். ஏன் அல்லாஹ் எவ்வளோ இடங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய மதீனாவுடைய மண் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்? உலகத்தில் இவ்வளோ இடங்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ் மக்காவையும் மதீனாவும் தெரிவு செஞ்சது குர்ஆன் இறக்கப்பட்ட பூமி. குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு சூறாவில் ஆரம்பத்திலையும் குர்ஆனில் மக்கியா மதனியான்னு போட்டிருப்பாங்க. என்ன மக்கியா மதனியாண்டா? மக்காவில் இறக்கப்பட்ட சூறா மக்கியா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா மதனியா. குர்ஆனில் உள்ள 114 சூறாக்களும் உண்டோ மக்காவில் இறங்கினது அல்லது மதீனாவில் இறங்கினது. இது எல்லா சிறப்பையும் அல்லாஹ் வச்சிக்கிறான். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் குர்ஆன் இறக்கப்பட்ட பூமின்றதுனால குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிறான். குர்ஆன் சுமந்த ஹாஃபில் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் என்று சொல்லி மக்கள் சிலர்கள் கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே யார் அவர்கள்? ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுடையவர்கள், ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்து, அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு குறிப்பானவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். சுப்ஹானல்லாஹ். நாளைக்கு குர்ஆன் சுமந்த ஹாஃபில்கள் அல்லாஹ் எல்லாரையும் வச்சு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தில் கடைசி மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நபியுடைய உம்மத்தில் கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க அந்த மஜ்லிஸில். பெரிய பெரிய
ஒரு ஹாஃபிஸை கூப்பிட்டு பெரிய கண்ணியம் அந்த இடத்துல அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுவான் அந்த 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 குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபில்கிட்ட இக்ரா வர்தகி இக்ரா வரத்தில் வர்தகி கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. உலகத்தில் எப்படி அழகாக அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி அழகாக ஓதினீங்களோ அது போல இப்போ நீங்கள் ஓதுங்க நல்லா கட்டளை இடுவான். فَإِنَّ مَنْزِلَتَكَ عِنْدَ آخِرِ آيَةٍ تَقْرَأُهَا. எந்த இடத்துல போய்த்து நீங்கள் நிற்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தங்குமிடம், சொர்க்கத்தில் அதுதான் உங்களோட அந்தஸ்துன்னு நல்லா சொல்லுவான். ஹாஃபிஸ் சூரா ஃபாத்திஹால ஸ்டார்ட் பண்ணுவார், அப்படியே ஓதிக்கொண்டு வந்து குல அவுது பிறப்பின்னா சூரத்து நாஸில் முடிப்பார். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹாஃபிஸ் குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிலுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு கிரீடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுப்பான், அனுபவிப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸுடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, இந்த கிரீடம் வந்து சூரிய நூட்டுலுக்கு வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அவ்வளோ பிரகாசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் எல்லாவற்றுக்குமான தீர்வு அல்லாஹ் வச்சிக்கிறான். எங்களுடைய உள்ளங்களுக்குரிய நிவாரணத்தை நோய் அந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்குரிய நிவாரணத்தை அல்லாஹ் வச்சிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த அதாவது இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அதிகமாக குர்ஆன் திலாவ செய்கிறது, அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறதுல தான் அல்லாஹ் நிம்மதியை மனதுடைய நிம்மதியை வச்சிக்கிறான் என்பதாக குர்ஆனை சொல்கிறான். இந்த குர்ஆன் அற்புதமானது. கயாமத்து நாள் வரக்கூடிய எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் குர்ஆனில் ஒரு பிழையை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் எத்தனையோ இடங்களில் சொல்கிறான், நீங்கள் இந்த குர்ஆனை போல இன்னொன்றை கொண்டு வாங்க, இல்லாட்டி அப்படி உங்களுக்கு கஷ்டமா குர்ஆன்ல உள்ள ஒரு சூரத்தை போல இன்னொரு சூறாவை கொண்டு வாங்க, அதுவும் கஷ்டமா ஒரு ஆயத்தை போல இன்னொரு ஆயத்தை கொண்டு வாங்கல. நீங்கள் முழு உலக மக்கள் தான் ஒன்று சேர்ந்து குர்ஆன் ஆயத்தை போல ஒரு ஆயத்தை கொண்டு வர நினைச்சாலும் அது உங்களால் முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ன்றது அவ்வளோ அற்புதமானது. குர்ஆனுடைய சிறப்புக்கள் என்று சொல்கிறது அதை எவ்வளோ உண்டாலும் பேசிக்கொண்டே போகலாம். இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுறதுனால எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை ஹைறுகளை ஏற்படுத்துவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனை தஜ்வீதோட தர்தீலோடு ஓதுவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.